ஃபர்ஸ்ட் இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் கொடுத்துருக்காங்க 20 ஓம்னு. ஸோ இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ we can take this 20 ohm as R1. ஓகே, வாட் வில் பி த நியூ ரெசிஸ்டன்ஸ்? அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா வந்து தட் இஸ் R2. ரைட், கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸ் R1 வச்சுக்கிறோம். ஸோ R2 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ என்ன கண்டிஷன் படி சார் என்னோட நியூ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்? இஃப் த ஒயர் இஸ் ஸ்ட்ரெச்டு யூனிஃபார்ம்லி 8 times இட்ஸ் ஒரிஜினல் லென்த்து. ஸோ என்னோடய ஒயரை வந்து 8 times வந்து அதோட இனிஷியல் லென்த்தை விட நான் 8 times யூனிஃபார்மாக நான் ஸ்ட்ரெச் பண்ணேன் அப்படின்னா வாட் வில் பி த நியூ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தட் ஒயர், ஆஃப் தட் பர்டிகுலர் ஒயர் அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்கிறோம். இது வரைக்கும் நான் கொஷின் தான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபைன். ஸோ என்னோட இனிஷியல் லென்த் ஆஃப் த ஒயரை வந்து L1 வச்சுக்கிறேன். ஸோ லென்த்து கொடுத்துருக்காங்களா சார்? அதெல்லாம் கொடுக்கல. எனக்கு வந்து அந்த இனிஷியல் லென்த்தில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸு ஆக்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை 8 times நான் ஸ்ட்ரெச் பண்ணேன்னா, ஓகே, இஃப் சப்போஸ் 2 centimeter இருக்குது என்னோட இனிஷியல் லென்த் ஆஃப் த ஒயரு 2 centimeter இருக்குது, ஓகேவா? அதை நான் 8 times ஸ்ட்ரெச் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ 2 × 8 16 centimeter இருக்கும். அப்போ 2 centimeterல 20 ohm இருந்ததுன்னா 16 centimeterல எத்தனை ஓம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஒயர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே லென்த்தோட எவ்வளோ இன்க்ரீசிங் வேல்யூ பை இட்ஸ் ஒரிஜினல் வேல்யூ ஆர் ஒரிஜினல் வேல்யூ ஆர் ஆல்சோ கால்டு இனிஷியல் வேல்யூ, இதுதான் சொல்லியிருக்காங்க. புரியுதா? லென்த்து தெரியணுன்ற நெசசிட்டி இல்லை. ஃபைன். ஒரிஜினல் லென்த் ஆஃப் த ஒயர் லெட் அஸ் அஸ்யூம் தட் L1. ஸோ L1 பி எல்லுன்னு சொல்லலாம். நியூ லென்த்து L2ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணுறோம் இல்லையா? ஸ்ட்ரெச் பண்ணோன்னா L2. ஸோ L2 = 8 times ஆஃப் L1. இந்த 8 times இட்ஸ் ஒரிஜினல் லென்த்னா வந்து 8 இனிஷியல் லென்த்தோட 8 மடங்கு வந்து அந்த ஒயரை ஸ்ட்ரெச் பண்ணால் கிடைக்குது. அதில் தான் நம்மளோட நியூ ரெசிஸ்டன்ஸ் சொல்லி கண்டுபிடிக்கணும். தட் இஸ் R2. ஸோ L2 = 8 times ஆஃப் L1. அப்போ L1னா Lன்னு வச்சுக்கலாம். இனிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா L1னா நான் Lன்னு வச்சுக்கலாம், இல்லை L1 வச்சுக்கலாம். ஃபார் மை கம்ஃபர்டபுள் ஐ எம் கீப்பிங் மை L1 as L. அப்போ L2 = 8 L1 எப்படி எழுதலாம்? L2 = 8 L1 எப்படி எழுதலாம்? L2 = 8 Lன்னு எழுதலாம். சரி, ஃபைன். ஸோ இப்போ என்னோட ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா R1 = ρ × L1/A1. ஸோ ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. R1 = ρ × L1/A1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ ரெசிஸ்டன்ஸ் அதே மாதிரி அப்போ R1 வேல்யூ வந்து ρ × L1/A1னா R2 வந்து ρ × L2/A2. ஓகே, எனக்கு L2 வேல்யூ தெரியும். 8 times ஆஃப் L. 8 times ஆஃப் L1 நான் என்னென்னு வச்சுக்கிட்டேன்? 8 times ஆஃப் Lன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் L2 ஐ எம் ரீப்ளேசிங் 8 times ஆஃப் Lன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். சரியா? அப்போ ρ × 8 times ஆஃப் L/A2. ஓகே, தோ த ஒயர் இஸ் ஸ்ட்ரெச்டு இட்ஸ் வால்யூம் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. ஸோ நமக்கு தெரியும் வால்யூம்ங்கிறது ஏரியா இன்ட்டு லென்த்து, தட் இஸ் வால்யூம். வால்யூம் இஸ் நத்திங் பட் ஏரியா இன்ட்டு லென்த்து. வென் லென்த் இன்க்ரீசஸ் த வால்யூம் டஸ் நாட் சேஞ்ச். The volume of the wire doesn't change. ஓகேவா? ரைட். அப்போ ஸோ அக்கார்டிங் டு தட் கண்டிஷன் இனிஷியல் வால்யூம் = ஃபைனல் வால்யூம். லென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேமா? லென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னோட வால்யூம் சேஞ்ச் ஆகாது. சொல்கிறது புரியுதா? ரைட், ஃபைன். ஏரியா ஃபார்முலானா ஒயர்னா வந்து சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். ஏரியா ஃபார்முலானா π/4d². ஸோ டயாமீட்டர் சேஞ்ச் ஆகலாம். area = π/4d² for the cylindrical object. சரியா? என்னோட டயாமீட்டர் சேஞ்ச் ஆகலாம், அதனால ஏரியா சேஞ்ச் ஆகலாம். பட் ஐ நோ த ஃபார்முலா ஃபார் வால்யூம் = ஏரியா இன்ட்டு லென்த்து. ஓகேவா? என்னோட வால்யூம் சேஞ்ச் ஆகாது. கரெக்ட், ஃபைன். அப்போ இனிஷியல் வால்யூம் = ஃபைனல் வால்யூம். அதான் இங்கே தான் சொல்லியிருக்கான். வால்யூம்னா ஏரியா இன்ட்டு லென்த்து. அப்போ A1 L1 இனிஷியல் வால்யூம்னா இனிஷியல் ஸ்டேஜ் A1 L1 தட் இஸ் = ஃபைனல் வால்யூம்னா A2 L2. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் L1 ஆர் L we can replace 8. L1னா Lன்னு வச்சுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் L1 we can replace L. அப்போ A1 L1 வந்து A1 Lன்னு வச்சுக்கிறேன். தட் இஸ் = A2 A2ன்னு வச்சுக்கிறேன். L2னா பிகினிங் ஸ்டேஜ்லேயே பார்த்தோம் 8 Lன்னு. ரைட்டா? அப்போ A2 × 8L. ஓகே, ஸோ A2 இங்கிட்டு போயிடுச்சுன்னா A1/A2 that is equal to L2/L1. A1/A2 that is equal to L2/L1. ஓகே, L2னா எனக்கு தெரியும் 8Lன்னு. அப்போ L2க்கு பதிலாக 8Lன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். L1க்கு பதிலாக Lன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரைட், ஃபைன். அப்போ 8L/L இப்போ ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 8.
இங்கே நான் வந்து இனிஷியல் கண்டிஷனில் இருக்கிற ஏரியாவுக்கும் ஃபைனல் கண்டிஷனில் இருக்க ஏரியாவுக்கும் அதோட ரேஷியோ எவ்வளோ A1/A2க்கு வந்து எனக்கு 8ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நியூ ரெசிஸ்டன்ஸ் R2 தான் கண்டுபிடிக்கணும். பட் நான் ரேஷியோ ஆஃப் ஏரியா தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ரைட். ஸோ இப்போ எப்படி சார் R2 கண்டுபிடிக்க போகிறோம், அதே மாதிரி சேம் பை டிவைடிங் த R2 பை த ஈக்குவேஷன் ஃபார் R1. ஈக்குவேஷன் ஆஃப் R1, இந்த R1 மூலமாக நான் வந்து என்ன பண்ணுறேன், R2 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ பை டிவைடிங் த ஈக்குவேஷன் ஃபார் R2 பை டிவைடிங் த ஈக்குவேஷன் ஆஃப் R2 பை ஈக்குவேஷன் ஆஃப் R1. என்னோட R1 ஃபார்முலா தெரியும், ரோ இன்ட்டு L1/A1. ஸோ இந்த ஈக்குவேஷன் மூலமாக நான் வந்து R2 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். அது எப்படி பண்ணணும், R2/R1 ஈக்குவல் டு ரோ இன்ட்டு 8L/A2 இன்ட்டு என்னோட R1 வேல்யூ என்ன, என்னோட R1 வேல்யூ ரோ இன்ட்டு L1/A1. எனக்கு கிளியராக போட்டு காமிக்கிறேன் பாரு. R2/R1 தட் இஸ் ஈக்குவல் டு என்னோட R2 வேல்யூ ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு ரோ இன்ட்டு 8L/A2 டிவைடட் பை ரோ இன்ட்டு L1/A1. ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணுறேன், ரோவையும் கேன்சல் பண்ணிடுறேன். சரி, L1னா L தான், அப்போ எல்லையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன கிடைக்கும், R2/R1 ஈக்குவல் டு 8/A2 இன்ட்டு A1 கிடைக்கும். கிளியரா? ரைட். இப்போ இதை நான் என்ன பண்ணலாம், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, A1/A2 இன்ட்டு 8ன்னு கொடுத்துருக்காங்க. கிளியரா? ரைட். இப்போ R2/R1ங்கிறது we know that A1/A2 இன்ட்டு 8. Substituting the value of A1/A2 we get. ஸோ ப்ரீவியஸாக நம்ம A1/A2ன்ற வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 8ன்னு. ஸோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 8 × 8 64. அப்போ R2/R1ஓட வேல்யூ தான் 64. இப்போ we want to find out the R2 according to the given condition. அப்போ 64 இன்ட்டு இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் இங்கிட்ட வந்தால் மல்டிப்ளை ஆகிடும் R1. இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் 20. அப்போ 64 × 20னா வந்து 1280 Ohm. ஸோ அதாவது when we are stretching the wire from the initial condition to the final condition in terms of 8 times அப்படின்னா, ஓகேவா, in terms of 8 times அப்படின்னா we are getting the new resistance value as 1280 Ohm. Hence stretching the length of the wire has increased its resistance. So when we are stretching the wire from the initial condition to final condition, the resistance also be increased. அதான் அந்த சம்மில் சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.